ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kg மட்டனை வச்சு ரோட்டு கடை மட்டன் சூப் எப்படி செய்ய பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோம். 1 kg வந்து மட்டன் வந்து வாங்கியிருக்கோம். வகுத்துக்குழி, அதாவது வகுத்துக்குழின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு எல்லாம் சேர்த்து ஈரல் எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா சூப் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈரல் நெஞ்செலும்பு இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சூப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோட்டு கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். மட்டன் சூப்பு செய்வதற்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் செய்யாமல் எப்பவும் போல் இல்லாமல் ஒரு ஆயில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அது செய்ய போகிறோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம மட்டனை வகுத்துக்குழி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை நல்லா கூட வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதே தேவையான பொருளுக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி 4 எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சிறிதளவு பட்டை, மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சோம்பு, சீரகம் சார்ந்து வந்து அரைச்சி வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்ம வீடியோவில் காட்டுறோம். எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் மட்டனை. சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறத பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். பட்டையில் சிறிதளவு சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா நார்மல் முறையில் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரோட்டு கடை சூப் செய்கிறோம். ரோட்டு கடை மட்டன் சூப் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும். தக்காளி சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சுருக்க தக்காளி 4 சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்சுருக்க மிளகு, சோம்பு, சீரக சாந்து அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து கிண்டிட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சூப்புக்கு தேவையான மட்டனை சேர்த்துக்குவோம். மட்டன் நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். நல்லா லைட்டாக கிண்டி விட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதை குக்கரில் வச்சு விசில் போட்டுக்குவோம். ஒரு 5 விசில் வர்ற மாதிரி வச்சுக்குவோம். நல்லா மட்டன் நல்லா வேகணும். நல்லா 5 விசில் வர்ற மாதிரி வச்சுக்குவோம். வந்துடுச்சு. மட்டன் சூப் ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.